சரி கேமிங் நம்மளுக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு GTA 5 GTA 5 இன்ட்ரோடக்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்லை மக்களே. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ஆக்ஷன் பேக்ட் அட்வென்ச்சரஸ் கேம் தான். ரன்னிங் சேசிங் கார் கிராஷிங் ஷூட்டிங் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அனிமேஷன்ஸ் அவ பங்கமா பண்ணிருப்பாங்க. அதுலயே மெயினா நம்ம கலர்கோலிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேம். ஏன்னா ஆமா மக்களே, இந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா ராபரி பேஸ்டா தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் மிஷன் தான் நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் வேணாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு ஒரு வீடியோ உடனே உங்களுக்கு வரும். நான் பேசிட்டு இருக்க கேப்லயே ப்ரோமோ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அது விட்டு என்னோட வடலாம் வச்சிருக்கீங்க வெறித்தனமா இருக்கு. எதுக்கு வரைஞ்சாங்க தெரியல. இத்தனை பேர் நம்ம யாருன்னு எனக்கு தெரியல. பாத்துக்கங்க. நானும் சொன்னேன் ஓகே இந்த ரெட் காய் தான் நம்ம கூட போட்டிருக்கேன். கொஞ்சம் கார்டு எங்கடா இருக்கா? ஓகே அவங்க தேடி போவோம். அங்க யாராச்சும் படுத்து கிடப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மொட்டை மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். புடிச்சு வச்சவனே எல்லாரையும் வந்து முடி போட வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு மிரட்டுறாங்கன்னு தெரியல. ஓகே இவங்க 3 பேருக்குலாம் ரெட் ஓகே ஆபீசர்ஸ் மேல வந்து எய்ம் பண்ணிட்டு அவங்க வந்து மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரையும் மிரட்டுவோம். மிரட்டுறோம் கை வந்து கிடையாது. கையை சொல்லுங்க உள்ள போங்க எல்லாம் போட்டு போவேன். கொஞ்ச நேரத்தை என்னை கட்டி பண்ணிட்டான். டிக்கி பண்ணி நான் லாஸ்டா போறேன். ஒழுங்கா போயெல்லாம் சுட்டுருவேன். என்ன பிரச்சனை எனக்கு தெரியல மக்களே. சரி ஓகே இவங்க எல்லாரையும் மிரட்டி நம்ம வந்து உள்ள அனுப்பிட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வாங்க வந்து ட்ரிகர் பண்ண சொல்லிட்டு அதான் பண்ண போறோம். ஆன் பண்ண ஆரம்பிச்சு போட்டீங்க. எந்த ரியாக்ஷனும் இல்லை. வெடிக்குமா இது உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ப்ரோமோஸ் வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஆமா போங்க ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிட்டாங்க. திருப்பி கேம் பண்ண உடனே நான் கொஞ்ச நேரத்துல எல்லாம் இறக்கதான் சொல்லிடுவான்னு நினைச்சேன். பரவாயில்ல இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஷேரிங்க்கு வந்து ஒதுக்குறானே. அது எனக்கும் தெரியல மக்களே. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களே சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணா நமக்கு இந்த ஸ்கிப் ஆகிடும். இவங்கிட்ட மாட்டிட்டு எப்படி தப்பிக்கிறது ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு ஓகே கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணலாமா? ஸோ நம்ம வந்து அந்த மகிகுலா போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அவன் கேரக்டருக்கு ஸ்விட்ச் ஆயிடுவோம். நம்ம வந்து ஆல்ட் லெஃப்ட் சைட் ஆல்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஒரு சக்ஸஸ் மக்களே. இப்போ திருப்பி நம்ம பழைய கேரக்டர் என்னடா பழைய கேரக்டர் செலக்ட் பண்ண முடியல மக்களே. சரி இப்போதைக்கு இந்த கேரக்டரை மெயின்டைன் பண்ணிடுவோம். கேரக்டர்ஸ்னா நம்ம திருப்பி சேஞ்ச் ஆகிக்கலாம். பாருங்க இதெல்லாம் பண்ணி போகணும். இதுதான்டா போகணும். அதான் நம்ம யாரையும் சொல்லலாம். எல்லா பழசத்துல அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். எல்லாரும் கவர் எடுத்துறாங்க. நம்ம கியூ அப்படி கவர் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் கவர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? பண்றாங்க நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்கு மக்களே. ஆனா இவங்க எல்லாத்தையும் உடச்சுதான் போவாங்க போல இருக்கு. திருப்பி கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். அதை சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. நல்லா இருக்கும். அது ரெட் கலர் ஷர்ட் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேரக்டர் மக்கிங்கெல்லாம் பூஜை தெரியல பாத்துக்கங்க. என்னடா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து கேரக்டர் வந்து கரெக்டா ஸ்விட்ச் பண்ணிடுவோம் மக்களே. கட்டுற கூட நம்ம தான் போடுவோம். அங்கதான் இருக்கிறாங்க. கட்டுற ஓபன் பண்ண வேண்டியதானே. ஏன்டா வேலை வாங்குறீங்க? சரி ஓகே நம்ம கேங் போலீஸா ஓகே எவ்வளோ பேரு திருப்பி நம்ம கியூ அமைக்க எங்கேயாச்சும் கவர் எடுத்துருவோம் மக்களே. நம்மள சுட்டு தள்ளிடுவாங்க. கண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒழுங்கா சுட தெரியாது. எப்படி சுட்டிக்கிறது தப்பிக்க போறோம் தெரியல. கூப்பிட்டு போலீஸ் வந்து சுத்தி அழைச்சாங்க. அதெல்லாம் இல்லை. நான் ஃப்ரீ ஃபயர்ல தப்பிக்க போட்டுறா சுட்டெல்லாம் இங்கேயும் சுட்டு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க.
பேக் போடுற மாதிரி என்ன நினைச்சு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ ஆனா ஒருத்தரும் வந்து ஹெல்ப் பண்ணல. நம்மள முன்னாடி அனுப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நின்றுட்டு இருந்தோம். இப்படியேதான் அவங்களே வந்துட்டு இருப்பாங்க. நம்ம முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கணும். ஸோ வந்து எதுக்கு பாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு தள்ளிட்டு நம்ம எது தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா இங்கே தான் நிக்கணும் பாத்துக்கோங்க. அதெல்லாம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது மக்களே. இவன் வாய வச்சா அப்படியே நடந்துரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கும். பாரு கேஸ்ல பண்ண மாதிரி இப்படி பண்ணாத. தெரியலையே என்னத்தை கொடுக்குறாங்கன்னு. ஆனா நம்மள கொத்தோட புடிச்சு போறதுக்காக தான் வந்திருக்காங்க மக்களே. பாருங்க எத்தனை பேர் பாருங்களேன். முன்னேறி தானே இப்ப பாரு எப்படி முன்னேறி போறேன்னு. சரி சரி இறங்கிட்டேன். அதிகப்படுத்துறான் மக்களே. இவன் கூட வந்ததுக்கு சரி ஓகே நம்ம வந்து கரெக்டா முன்னேறி போவோம். இல்லைன்னா இப்படியே பேசி கொண்டுருவோம் நம்மள. ரொம்ப நேரமா சொல்லிட்டு தான் இருக்கோம் மக்களே. நம்ம சொல்ல ஆள் வந்துட்டே தான் இருக்காங்க நம்மள புடிச்சிட்டு போறதுக்கு. ஸோ நம்ம லொகேஷன் அதாவது நம்மளுக்கு அந்த ரேடார்ல இருக்குல்ல நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் அந்த இடத்துக்கு போறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஆமா சரி எனக்கு வேற சுட தெரியாது. அப்புறம் என்னைய வந்து பிளேஸ் பண்ணக்கூடாது. கம்பெனி பொறுத்தேக்காது. இது வேற அந்த நேரத்துல ரீலோட் ஆகுது. அதெல்லாம் கிடையாது மக்கள். நம்ம கரெக்டா சுட்டிங்க தப்பிக்கிறோம். நம்ம கம்பெனி வந்து ஒரு மானதெல்லாம் காப்பாற்றல. இன்னொரு வண்டி எனக்கும் அப்படிதான் தூங்குது. பட் வந்து கரெக்டா நம்ம லொகேஷன் கிட்ட வந்துடும் மக்கள். அந்த ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல நம்ம இப்ப போகணும். என்னடா திருப்பி இன்னொரு சவுண்ட் கேட்குது. சைரன் சவுண்ட். ஆமா சார் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நாங்க கரெக்டா போயிருவோம். பாருங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மள. ஓகே நம்ம வந்து இப்போ டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். அதாவது கார் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு அப்புறம் திருப்பி ஏதாச்சும் கட்சின்னு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சார் நினைச்ச மாதிரி கட்சின்னு ஆரம்பிச்சிருச்சு. டெஸ்டினேஷன் வேற போயிட்டு இருக்கு. பெருசா என்ன பேச போறாங்க அடுத்து என்ன ஆட்டையே போட போறோம். இப்போ பிளான் கரெக்டா போகிறதா பேசுவாங்க பாருங்க. எப்படி சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி வந்து அடுத்த கட்சின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவன் வேற. ஐயோ டிரைவர் எல்லாமே அப்படி சொல்ல மாட்டாங்க. கூட்டாளிக்கு மரியாதை இல்ல. கேர்ஃபுல்லா இருக்கணும் மக்கள். இவங்க கிட்ட எல்லாம் நம்ம எல்லாம் நம்ம கதையை இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். எது நம்மள வண்டி ஓட்டணுமா? நம்ம வேற கேரக்டரா தானே இருக்கோம். திருப்பி வண்டி ஓட்டுற வேலையை நமக்கே கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எனக்கு வேற வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியாது. கடவுளே நீதான் எப்படியாச்சும் எங்கேயும் மோதாம கொண்டு போய் வண்டியை சேர்க்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடணும். அதான் நானும் நினைச்சேன். ஓகே மக்களே இப்ப நம்ம எங்க போனோம்னா நேரா போய் ரைட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது எல்லோ கலர். இப்ப அதுதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். மறைக்க பேசாத அடிச்சு விடுவேன். வண்டி நின்றுச்சு. ஐயோ கொஞ்சம் பொறுமையா வந்தா கூட அப்படியே ட்ரெயின் அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கோம் நம்மள. இப்ப யாரெல்லாம் மண்டையில எங்க அடிபட்டு இறங்க போறாங்க தெரியல. திருப்பி அடுத்த கட்சி தான் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் அடிபட்ட கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நீதான் காரணம் சொல்லி திணிக்கிறாங்க நினைக்கிறேன். என்ன தெரியல. நம்ம சேஃபா இருப்போமா? ஓகே வண்டி வந்து அங்க ட்ரெயின் நின்றுச்சு மக்களே. அப்ப போலீஸ் நம்மள ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம தோசை இப்படி அடிச்சு போட்டாதான் தோசை விட்டுட்டு போலாமா? எழுதுறா அதிகம். அடுத்த ஆள் அவுட்டு. இப்ப நம்ம மட்டும் தான் இருக்கோம் மக்களே. கவர்ல இருக்கோம். இப்ப இவன் என்ன ஆக போறான்னு தெரியல. வர சொன்னா இவன் கூட எதிர்த்து வர மாட்டான். இங்க இருந்து நம்ம சொன்னா நம்மளே போட்டு சொல்லிடுவாங்க. சைலன்ஸ் ஒன்று வரை கேட்டுட்டே இருக்க நம்மளுக்கு. சொல்லிட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க. இங்க இருந்து எப்படா சேஃபா நகர்றது? அது மட்டும் கன்ஃபார்ம் மக்களே. எப்படியாவது ஷூட் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். ஆமா மக்களே மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அந்த கேப்ல
கலரையா என்ன கலரைய கவையாங்க ஒருவர செத்து போறாங்க ரெண்டு நண்பர்களோட சடங்கு இருக்கும். அவங்களுக்கு எதுக்கு இவங்க சடங்கு பண்றாங்க என்னன்னு ஒண்ணும் புரியல. அது ரெண்டு பேர்ல இவன் யாருக்கு பண்றாங்கன்னு ஒண்ணும் தெரியல. ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். கடைசியில என்ன வந்து கன்க்ளூஷன் கொண்டு வராங்கன்னு. ஓகே, ராக்ஸ்டார் கேம் பிரசன்ஸ் இந்த மூவில எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அவங்க பிரசன்ஸ் இவங்க பிரசன்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ராக்ஸ்டார் கேம் பிரசன்ஸ் கேம் பிரசன்ட் பண்ணவங்களோட பேர் கொடுக்கவே. டேய் நப்பா, நீங்க உயிரோட இருக்க. உன்னைய பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணும் புரியல. நீ இங்க இருக்கனா அவனுக்கு யாருன்னா தொடர்ந்து சொல்லுங்க. ஒன்றும் புரியல. மக்கள் சும்மா ட்விஸ்ட் அண்ட் டேனா வச்சிருக்காங்க இந்த கட்சியில நம்மளுக்கு. இப்பதான் மக்கள் நம்மளுக்கு வந்து டைட்டில் கார்டே போட்டிருக்காங்க. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தா வெறும் ட்ரைலரா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்ப இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மிஷனே ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே இப்படி இருந்துச்சுன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்குமோ நம்மளுக்கு டைட்டில் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. யாருமா முன்னாடி போறேன் ஒரு டைம் போயிடுறா. நான் தெரியல ஒண்ணு லேமன் டிராவல் அந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க. ஆனா பதுக்கி போறத பார்த்தா இது மிஷன் தான் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். ரெண்டு கார்ல ஏதாச்சும் ஒரு காரை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு நல்லா இருந்தா நம்ம ரெண்டு சூஸ் பண்ணிப்போம். இத பார்த்தா கனவா தெரியல. இவன் போற விதத்தை பார்த்தா ஓ நம்ம கனவு ஆட்டி போறோமா? சூப்பர். ஓகே, சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து காரை ஆட்டியே தான் போட போறோம்னு நினைக்கிறேன். ஆட்டியை போட்டு வேணா இப்பதான் வந்து மேலே கீழே எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பின்னாடி என்ன வைக்கிறோம், தலைக்கு மேல என்ன வைக்கிறோம்னு. டேய் லாமரே, வண்டி போற வரதுக்குள்ள ஊதுற வண்டியாடா. வண்டியோட வருஷம் நம்ம எடுத்து போயிருவோம். இப்ப ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன டிஸ்கஷன் எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, அவங்க ஃபாலோ பண்ணணுமா? காரணம் ஆட்டியை போடுறோமா இல்ல மெயினா வேற ஏதாச்சும் பொருள் தேட போறோமா? எது இவன மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நாள் தாண்டி வந்து கிளம்பணும். அது தெரியல மக்களே. ஆட்டையை போட அதாவது இந்த கார் ஆட்டையை போடல அப்படின்னா ஒரே கார்ல கூட போயிருக்கலாம். என்னன்னு தெரியல. கொஞ்சம் கோவ போறியா? இல்ல ரைட் ரைட். ஐயோ டிராஃபிக் போயிட்டா. அடுத்து போலீஸ் பாத்துட்டு எடுத்து. இல்லடா, அவங்களுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கார் ஒழுங்கா ஓட்ட வரல மக்களே. நல்லா தான் ஓட்டிக்கிட்டு போட நினைக்கிறேன். நீ வாயை மூடிட்டு வரல. டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே கரெக்டா போயிடலாம். வாயை மூடி வாய்க்கா நல்லா போய்கிட்டு இருக்கான். அடிச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. வாயை மூடிட்டுடா. கரெக்டான ட்ராக்ல போட மக்களே. ஆமா, அதெல்லாம் யாருக்கும் புதுசா சொல்றீங்க. பேச்சு ஒழுங்கா காரை ஓட்ட விடுங்க. லைசன்ஸ் நான் வச்சுக்கிறேன் உன்ட்ட சொன்னேனாங்க. கம்மனை வாழற எப்படியோ ஓட்டிட்டு போறேன். பிரேக் போட்டா வேற இது கண்ட்ரோல் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த கார் பிரச்சனை பிரச்சனை இல்லை. மேப்ல ப்ளூ சிம்பிள ஃபாலோ பண்ணாலே கரெக்டா போயிடலாம். கேம் பூரா இப்படிதான் இருக்கும். அப்ப மிஷன் எப்ப முடிப்பீங்க சார்? ஆமா மக்கள், ஏதோ பச்சை கலர்ல ரெண்டு பேர் போறாங்க. என்னன்னு தெரியல. ஏலியனா கொஞ்சம் விட வேட்டர் சைக்கிள் போயிட்டு சொல்லிடுவாங்க மக்களே. விட பூமியில தான் இருக்கும். உலக காரை ஃபாலோ பண்ண வெளியே பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மிஸ் மக்கள் இடத்துல லாரி கொண்டு விட்டுருக்க வண்டிய கரெக்டா எல்லோ ஒயிட் காரை ஃபாலோ பண்ணுவோம். அடிச்சு நீ இப்ப எப்படி அடிச்சு ஓட்டுறேன்னு மட்டும் பாரு. அது நான் கவுக்கல மக்களே, அதுவே கவுந்துருச்சு. இதுக்கு ஏன் கம்பெனி பொறுப்பேக்காது பாத்துக்கங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி குடிச்சிடலாம் மக்களே. இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ப்ளூ சர்க்கிள் இருக்கு, மேப் இருக்கு, வேற என்ன பிரச்சனை? ஸ்கிராட்சுக்கு வீட்டுல வேற அவன் போய் பாக்கணும். வீட்டுக்கு போயிட்டு பில்லு கில்ல அனுப்பி வைக்க போறான். கமெண்ட்ரு அஞ்சு பேச கூட வாங்க மாட்டானா? என்னடா பிரச்சனை? இந்த காருக்கு பாக்க லைட்டா ஒரு குட்டி ஸ்கிராட்ச் தான் இருக்கு. வேற என்ன மக்களே, நம்மள வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம வந்து அஞ்சு கூடாது பாத்துக்கங்க. கடல மக்களே, பொண்ணு போய்கிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ இவன் போற போக பார்த்தா நம்மள லாரி கடியில தான் மாட்டி விட போறான்னு நினைக்கிறேன். சரி கம்முடுவா. ஓகே மக்களே, இவன் பூந்து போயிட்டு இருக்கான். கன்ஃபார்ம் மக்களே, நம்மள போட்டு தள்ளத நம்மள வந்து இந்த லேமன் மண்டையை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, கன்ஃபார்மா இருந்துச்சு நினைக்கிறது. இதான் நமக்கு நானும் சொல்ல வெறும் ஸ்கிராட்ச் ஆச்சு. சேதாரம் இல்லை.
எப்படி ஓட்டுவேன்? நான் உடம்பு ஒரு விளையாட்டா இதுக்கெல்லாம் கம்பெனி பொறுப்பேக்காது மக்களே. கார் ஓட்ட தெரியாதவங்க கிட்ட காரை கொடுத்து ஓட்டுனா எப்படி ஓட்டுவான்? இப்படிதான் ஓட்டுவான். நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? ஓகே, நாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் ஸ்டார்ட் பண்ணணும்ல. நீங்க வீடியோ லைக் பண்ண பாத்துருக்காங்க. கமெண்ட் லைக் பண்ணி பாருங்க. மக்களே, லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் வேற காரை ஓட்டிட்டு போய் எங்க விட போறேன்னு தெரியல. இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடணும். நீ கொஞ்சம் ஸ்லோவாவே இப்படியே போங்க. ரொம்ப ஸ்பீடா போவாங்க. சரியா? நான் இங்க ரொம்ப ஸ்லோவா போறேன், ஃபாஸ்டா போறேன், அதுவா போகுது. நான் யாரை சொல்றேன்? வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் கொஞ்சம்? டேய், அவன் சிக்னல்ல நின்னுட்டு இருக்கான் மக்களே. அவனை போய் திட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க இவன் வேற. ஓ, சிக்னல் விட்டானா? ஆமா, அப்படியே நிக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்னல்ல நின்னோம்னு வச்சுக்கோங்க, போலீஸ் புடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க நம்மள துரத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூட தெரியாம இவன் இழுத்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் போனதுன்னு தெரியல. ரொம்ப தூரம் ஓட்டாம இருக்கு. இந்த மேப்ல ரேடார் இருக்குல்ல மக்களே, அந்த ரேடார் விட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா போலீஸ் கிட்ட எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு. ஆனா நான் என்ன பண்றேன்? இந்த மொட்டார காரோட பார்த்தா கட்டி குத்தி குத்தி போயிடும். மக்களே, நான் என்ன வேணும்டா பண்றேன், அதுவா சுத்துறாங்க. ஐயோ நெஞ்சில வண்டியை போயிடுறேன். அந்த மாதிரி குட்டி குத்தி போவேன். கட்டி விடு. ஓகே, இந்த வழியா நம்ம போகவே முடியாது. நான் அவ்வளோ வந்து டிராஃபிக் ஆயிடுச்சு. So, நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம். நான் வந்து என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. ஒழுங்கா வாயை மூடிட்டு போறாரு. கரெக்டா போய் ஓகே பண்ணி இந்த ரோட முடிச்சு எப்படியாச்சும் தப்பிச்சிடும். ரேடார் வச்சு எஸ்கேப் ஆகும். அதான் எனக்கு வேணும்டா பண்ண மக்களே. அடுத்த ரோடு நான் அதை புடிச்சா அதுவும் ஒன் வேவா இருக்கா. இங்க பாரு, வேகம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணினா போய் சேர வேண்டியதான். மக்களே, நான் வேணும்ட்டு வேகப்படுத்தல மக்களே. இந்த போலீஸ் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து கார் கண்ட்ரோல் எல்லாம் வேகமா போய்கிட்டு இருக்கு. அது கூட தப்பிச்சு ஓட்டணும் தான் நினைக்கிறேன். இந்த போலீஸ்காரங்க கிட்ட எஸ்கேப் ஆகும். என்னடா போறது? நாம சுத்தி சுத்தி இதே போகுது. அந்த ரேடார் தாண்டா எப்படியா தப்பிச்சிடலாம். அதனால நீ கம்ப்யூட்டர் நானும் தான் சொன்னேன். நீ காதுலயே கேட்காத மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான் மக்களே. நம்ம இங்க பேசுறது தனியா ஓடிட்டு ஒரே நேரா மாத்தி போயிடுது. ஒரே அவன் மேல போட்டு ஐடியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான் மக்களே. யாரை போவேன்? வண்டி வழி ஓடுவேன். நான் இங்க போவேன். இருடா, அது கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்கு. இந்த கார் காத்து தண்ணியை கீழே போடுறாங்க. அதாவது மக்களே, நம்ம வந்து போலீஸோட அந்த ரேடார் வந்து தப்பிச்சோம்னு நினைக்கிறேன். அடுத்த நிமிஷம் கொடுத்துட்டாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா இருக்கும் காரை. நான் சொல்றது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்னா இந்த வீடியோ வாட்ஸ்அப்ல ஒரு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. என்ன இல்ல, இந்த ஃப்ரெண்ட்ல இருந்தா அந்த பேர் எடுத்து தெரியல. அதுக்கு அது இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட சொல்லலாமா பாத்துக்கோங்க. கரெக்டா டீலர்ஷிப் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கட்சின் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த காருக்கு தான் விலை பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த லேம்பர்கினியை பாரு. காரை போட எப்படி எடுத்தாலும் அப்படியே தான் கொடுத்துருக்கான். நம்ம வந்து பல வருஷம் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மக்களே. நம்ம இன்னைக்குதான் ஓட்டும் ஒரு குழந்தை இப்படிதான் இருக்கும். பாத்தியா? கை கட்டி கொடுத்துறான். இதை தெரிஞ்சு இந்த கார் தூக்கி குப்பத்துல போட்டுட்டு அப்படி சொல்றான். குப்பை தட்டிலையா? அதுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து விலைக்கு வாங்கலாம் எப்படி? அது லேம்பர் எப்படி பேசி அதை வித்துருவான்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ நம்ம இன்னைக்கு டீலர்ஷிப் வந்து எப்படி சக்சஸ் ஆயிரும். உடனே சொல்லு. நீ ஒரு கார் டீலர்ஷிப்பா இருந்தா இந்த மாதிரி ஒரு காரை நீ வாங்குறியா? நான் ஒரு டீலர்ஷிப்பா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி காரை வாங்க மாட்டேன். பட் அந்த காரை நான் விற்கிறதுனால கண்டிப்பா வாங்கியே ஆகணும். அடேங்கப்பா, இந்த வெள்ளக்காரன் காரை பார்க்க சூப்பரா இருக்கு. ஆமா மக்களே, இது நம்ம காரா? இப்ப நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போக போறோம்னு நினைக்கிறேன். அடுத்த நல்லா சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம காரை பார்த்து ஓட்டிட்டு போகணும். அந்த நிறுத்தி காரை நம்ம வீட்டுக்கு போறோம். இது மாதிரி நம்ம வீட்டுக்கு போக போறேன். ஸ்டாண்ட்
வந்து சேவ் ஆயிரும், அட்வான்ஸ் டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து அவங்களுக்கு ஹெல்த் ஏறுறதுக்கு வந்து அந்த ஹெல்த் பேக்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் எடுத்துக்கிறது, அதெல்லாம் சாப்பிட்டா கூட ஹெல்த் ஏறிடும், இல்லை ரெஸ்ட் எடுத்தா கூட ஏறும், அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் ஃபர்ஸ்ட் விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அண்ட் இவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்த எல்லா செலவுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சப்போர்ட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் ஹெலிகாப்டர் வந்து போட்டுருவேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க.